ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு நியூ ஏரியா பார்க்க போகிறோம். இந்த டேட்டா வந்து அந்த நியூ ஐட்டம் பார்க்கறதுக்காகவே ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2015 2021 வரைக்கும் இயர் இருக்கு. அப்புறம் சேல்ஸ் மேனேஜர் யாரெல்லாம் அப்படிங்கிற நேம் இருக்கு, ஏரியா எந்தெந்த ஏரியா அப்படிங்கிறது இருக்கு, ப்ராடக்ட் இருக்கு, அப்புறம் ப்ராடக்டோட யூனிட்ஸ் எவ்வளோ சோல்டுங்கிற கிலோகிராம் எவ்வளோ கிலோகிராம்ங்கிறது இருக்கு, ப்ரைஸ் இருக்கு, சேல்ஸ் இருக்கு, கமிஷன் இருக்கு, இவ்வளவும் இருக்கு. இதுல என்னன்னா சேல்ஸ் மேனேஜர் நேம் இருக்கு. அவங்க வந்து வேற வேற ஏரியால சேல் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஏரியா எடுத்துட்டு அந்த 5 ஏரியால சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா முறுக்கு, எள்ளுருண்டை, தட்டை, பால்கோவா, கடலை முட்டை, இதுதான் ஐட்டம்ஸ். இதை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து சேல்ஸ் நடந்திருக்கு, எவ்வளவு வேல்யூக்கு நடந்திருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி கமிஷன். ஸோ இதுதான் வந்து நம்மள்ட்ட இருக்கிற டேட்டா. ரொம்ப சிம்பிளான டேட்டா தான். இதை வச்சு நம்ம அந்த நியூவா ஒரு விஷயம் எக்ஸல்ல என்னன்னு பார்ப்போம். இப்போ இது வந்து நார்மலா வந்து நம்ம எக்ஸல்ல என்ன இருக்குன்னா கலரிங் மட்டும் கொடுத்து வச்சிருக்கோம். இது வந்து எக்ஸல் டேபிள் இல்லை, எக்ஸல்லே டேபிள்னு ஒன்று இருக்கு தனியா. அந்த டேபிள் வந்து என்னன்னா ஆல்ரெடி வந்து டிசைன் ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க எக்ஸல்ல. நார்மலா வந்து இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணா இதுவே டேபிள் மாதிரி தான். பட் எக்ஸலை பொறுத்த வரைக்கும் டேபிள்னே ஒன்று டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த டேபிள் என்னன்னா சில ஃபீச்சர்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். ஸோ நார்மலாக இந்த ஏரியாவை நீங்கள் டேபிளாக மாற்றுறதுக்கும் கலர் பண்ணி டேபிளாக மாற்றுறதுக்கும் இல்லை டேபிளே கிரியேட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இதை நான் வந்து இப்போ டேபிளாக மாற்றுறேன். அது எப்படி மாறுறதுன்னு நீங்கள் பாருங்கள். கண்ட்ரோல் T கொடுத்தேன்னா அதுவே கேட்கும். கிரியேட் டேபிள் அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த கிரியேட் டேபிள் வந்து ஃபுல் ஏரியா செலக்ட் பண்ணியிருக்கு. ஹெட்டர் இருக்கா அப்படிங்கிற கொஸ்டின் வேற கேட்குறது. ஹெட்டர் நீ செலக்ட் பண்ணியிருக்கியா அப்படிங்கிறது தான் இதில் விஷயம். செலக்ட் பண்ணியிருந்தா இதை டிக் பண்ணணும், செலக்ட் பண்ணலன்னா டிக் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ ஓகே கொடுத்தேன்னா இது ரியல் டேபிளாக மாறிடும். ரியல் டேபிள்னா என்னன்னா எக்ஸல்லேக்குள்ளே ஒரு டேபிள் டூல் இருக்கு. அந்த டேபிள் டூலாக வந்து மாறிடும். அதுக்கான தனி செட்டிங்ஸ் வந்து மேலே உங்களுக்கு டேப்ல வந்துடும். டேபிள் டிசைன் அப்படின்னு சொல்லி வந்துடும். எதுக்காக வந்து இந்த நார்மலாக உள்ள செல்ஸை வந்து டேபிளாக மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டேபிளில் முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் என்னன்னா ஹெட்டிங் இல்லாம ஏதாவது ஒரு காலம் இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஹெட்டிங் கொடுத்தோம். நமக்கு வந்து இப்ப பார்க்க போற ஒரு டூல் இருக்கு. அந்த டூலுக்கு வந்து ஹெட்டிங் இல்லாம எந்த காலமும் இருக்கக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேபிளா மாத்திட்டோம்னா ஹெட்டிங் இல்லாத காலத்துக்குலாம் அதுவே ஹெட்டிங் கொடுத்துரும். அதுக்காக தான் இப்போ வந்து டேபிளா மாத்துறோம். டேபிளா மாத்திட்டோம்னா நெக்ஸ்ட் அந்த டூல்ல போகும்போது அந்த ஹெட்டிங் இல்லாம இருக்கு அப்படிங்கிற பிரச்சனை வந்து இருக்காது. இப்போ சப்போஸ் ஏரியாங்கிறது இல்லை, இங்க ஹெட்டிங் இல்லை அப்படின்னா அது காலம் 1 அதுவே நேம் பண்ணிடும். ப்ராடக்ட் இல்லைன்னா காலம் 2, இது இல்லைன்னா காலம் 3, அதுவே வந்து நேம் கொடுத்துட்டு போயிடும். ஸோ ஹெட்டிங் இல்லைங்கிற இதை வந்து இந்த டேபிளாக மாற்றினோன்னா அதுவே சரி பண்ணிடும். ஸோ அது ஒரு பர்பஸ்க்காக நம்ம வந்து இந்த டேபிளாக மாற்றுறோம். இப்போ என்ன டூல் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிவட் டேபிள். இந்த பிவட் டேபிள்ங்கிறது வந்து எக்ஸல்ல ரொம்ப முக்கியமான டூல். இப்போ இந்த பிவட் டேபிளில் என்ன எப்படி வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட்ல இந்த ஆப்ஷன் இருக்கு பிவட் டேபிள் அப்படிங்கிறது. இப்போ இதுலேயே வந்து அவன் ரெக்கமெண்டட் பிவட் டேபிள் அப்படின்னு கொடுக்குறான். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவனே வந்து இந்த டேபிள வந்து 4-5 பிரிச்சு வச்சிருக்கான். ஏரியா வைஸ், கமிஷன் பை ஏரியா, சேல்ஸ் பை ஏரியா, சேல்ஸ் மேனேஜர் வைஸ், ப்ராடக்ட் வைஸ், அப்புறம் இயர் வைஸ், யூனிட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கான். இவனே வந்து டிசைட் பண்ணி கொடுத்துருக்கான். நம்ம வந்து பிளாங்க் பிவட் டேபிளே எடுத்துப்போம், ஏன்னா நம்மளே கிரியேட் பண்ணி பார்க்கணுங்கிறதுனால. ஸோ இதுதான் வந்து பிவட் டேபிளுக்குள்ள ஷீட்டு. இதுலேயும் தனியாக வந்து பிவட் டேபிள் அனலைஸ் அப்படின்னு ஒரு செட்டிங்ஸ் ஓப்பன் ஆயிருக்கும். இது வந்து பிவட் டேபிளுக்கு மட்டுமே ஓப்பன் ஆகும். அந்த ஷீட் வந்தால் மட்டும்தான் அந்த செட்டிங்ஸ் டிஸ்பிளே ஆகும், இல்லைன்னா இருக்காது. ஸோ இதில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா உங்கள் ஹெட்டிங் காலம் ஹெட்டிங் ஃபுல்லாக இங்கே லிஸ்ட் ஆகிடும். அதுக்கு தான் வந்து காலம் ஹெட்டிங் மஸ்ட்ன்னு நம்ம சொன்னது முதல்ல. அதுவும் இல்லாமல் காலம் ஹெட்டிங்கில் டூப்ளிகேட் இருக்கக்கூடாது. அது வந்து தேவையில்லாத கன்ஃபியூஷன் வரும். அதனால டூப்ளிகேட் இல்லாமல் காலம் ஹெட்டிங்ஸ் வந்ததுன்னா ரொம்ப பெட்டர். காலம் ஹெட்டிங் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா இல்லையா டவுட் இருக்குன்னா நீங்கள் கண்ட்ரோல் T கொடுத்து டேபிளாக மாற்றிக்கலாம். டேபிளாக ஒன்ஸ் மாற்றிட்டீங்கன்னா காலம் ஹெட்டிங் அதுவே கொடுத்துரும். ஒன்றுமே இல்லை, காலம் 1 அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துரும், அவ்வளோதான். ஸோ இப்போ எப்படி நம்ம இதில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு இயர் வைஸ் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இயரை வந்து ரோஸ்ல தூக்கி போடணும். ரோஸ்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதில் தூக்கி இயரை போட்டால் நீங்கள் இங்கே பார்க்கலாம். தூக்கி போட்டோன்னே இங்கே வந்து அந்த இயர்ஸ் பூரா வரிசையாக லிஸ்ட் ஆகிடும். ஆனால் டூப்ளிகேட் இல்லாமல் லிஸ்ட் ஆகிடும். இது இப்படிதான் லிஸ்ட் பண்ண வைக்க முடியுங்கிறது இல்லை. இதை தூக்கி அப்படியே காலம்ல போட்டிங்கன்னா காலம்லையும் லிஸ்ட் பண்ண வைக்க முடியும். சேல்ஸை வந்து என்ன பண்ணலாம்னா இந்த
சம் சிக்மா வேல்யூஸ், அதாவது டோட்டல் வேல்யூஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கு. இதுல வந்து ஃபார்முலானே வச்சுக்கலாம் ஆக்சுவலா, ஏன்னா என்ன ஃபார்முலா வேணா கொடுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு காலம் தள்ளிடுது, நம்ம வந்து தள்ளல, பட் அதுவே ஒரு காலம் தள்ளி ஏல ஸ்டார்ட் ஆயிருந்தது, இப்ப என்னாச்சுன்னா பில ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இங்க சம் ஆஃப் சேல்ஸ்னு ஒண்ணு வரணும், அதனால அதுவே அதை மூவ் பண்ணி இங்க வந்து இப்போ ஒரு டேபிள் வந்திருக்கு. இதுல என்ன வந்திருக்கு பாத்தீங்கன்னா எந்த கிரைட்டீரியாவும் இல்லாம டோட்டல் சேல்ஸ் ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவுங்கிறது வந்திருக்கு. ஸோ இதுல நீங்க வந்து கிரைட்டீரியா மேல மேல ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணலாம். இதே விஷயத்த நம்ம ரோ வைஸும் நம்ம வச்சுக்கலாம். இந்த இயரை தூக்கி ரோஸ்ல போட்டீங்கன்னா டேபிள் இப்படி மாறிடும். ஸோ ரெண்டு விதமாகவும் நம்ம வந்து வச்சுக்கலாம், ரோஸும் வச்சுக்கலாம், காலமும் வச்சுக்கலாம். இதுக்கு மேல இதுக்கு கிரைட்டீரியா, இதுலயே மல்டிபிள் கிரைட்டீரியா கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்கலாம். இப்போ இயரே வந்து இதுக்கு சேல்ஸ் மேனேஜர், ஒவ்வொரு இயருக்குள்ளேயும் இந்த எத்தனை சேல்ஸ் மேனேஜர் அந்த இயர்ல சேல் பண்ணியிருக்கானோ அவன் பேர் வரும். இப்போ 2015ல பாத்தீங்கன்னா 4 பேர் தான் இருக்கு, ஒரு பேர் காணும், அப்ப அவங்க மட்டும்தான் இதுல சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அது மாதிரி இயர் வைஸ் வந்து பிரிச்சு கொடுத்துரும். இது என்னன்னா ஒரு லெவலுக்கு அடுத்த லெவல்ல இது ஃபில்டர் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் அதுலயும் ஏரியா இருக்கு, தேர்ட் லெவலும் வச்சுக்கலாம். அப்ப ஒவ்வொருத்தனும் வந்து எந்தெந்த ஊர்ல பண்ணியிருக்காங்கிறதும் இதுல டேபிள்ல வந்து பாத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம அந்த அந்த நார்மல் டேபிள்ல நம்ம பண்ண முடியாது. இப்ப 2015ல பாத்தீங்கன்னா கந்தன் வந்து மதுரை திருநெல்வேலி இவ்வளவு சேல்ஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுலயுமே நீங்க இன்னும் வந்து உள்ள போனீங்கன்னா என்ன ப்ராடக்ட் சேல் பண்ணிருக்காங்கிறதும் நெக்ஸ்ட் லெவல்ல வச்சுக்கலாம். மதுரையில தட்டை, திருநெல்வேலியில எள்ளுருண்டை, இது மாதிரி அதுக்கு அடுத்த லெவலும் நீங்க இது மாதிரி ஃபில்டர் அடுத்தடுத்த லெவல் நீங்க போயிட்டே இருக்கலாம். எவ்வளவு ரோஸ்ல நீங்க கீழே கீழே கொடுக்குறீங்களோ அது அடுத்தடுத்த லெவல் உள்ள போகும். இல்ல எனக்கு இப்படி வேண்டாம் தனித்தனியா வேணும்னாலும் நீங்க இதெல்லாம் ரிமூவ் பண்ண அது தனித்தனியா. இப்ப பாத்தீங்கன்னா சேல்ஸ் மேனேஜர் வைஸ் சென்னை, கோயம்புத்தூர் இப்படி பிரிஞ்சிருக்கு. அடுத்து சேல்ஸ் மேனேஜர் எடுத்தேன்னா ஏரியா வைஸ் இது மாதிரி சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இது மாதிரி பிரிஞ்சிருக்கு. இப்போ ஏரியாவே எடுத்துட்டேன்னா ப்ராடக்ட் வைஸ் வந்துருது. ஸோ எந்த லெவல்ல வேணாலும் நீங்க வந்து டேபிளை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உள்ள நிறைய ஃபில்டர் வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம், இல்ல ஃபில்டரே வேண்டாம் சிங்கிளா தனித்தனியா வேணும்னாலும் வச்சுக்கலாம். இதுல இன்னொன்னு என்னன்னா மல்டிபிள் பிவட் டேபிள்ஸ் வச்சுக்கலாம். ஒரு பிவட் டேபிள் தான் வைக்க முடியுங்கிறதுல மல்டிபிள் பிவட் டேபிள் வச்சுக்கலாம். இது வந்து இப்ப ப்ராடக்ட் வைஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நான் வந்து இப்ப சேல்ஸ் மேனேஜர் வைஸ் மாத்திக்கலாம். இது ப்ராடக்ட் எடுத்துட்டு நான் வந்து சேல்ஸ் மேனேஜர் வைஸ் வச்சுக்கலாம். இது ப்ராடக்ட் வைஸ், இது சேல்ஸ் மேனேஜர் வைஸ் வந்துருது. நான் இன்னொரு டேபிள் வந்து ஏரியா வைஸ் வேணும்னா ஏரியா வைஸ் இன்னொன்று வச்சுக்கலாம். இப்போ இந்த பக்கம் வந்து நான் ஏரியா வைஸ் வேணும்னா ஏரியா வைஸ் வச்சுக்கலாம். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு அந்த பழைய ஐட்டத்தை எடுத்துட்டு ஏரியாவை தூக்கி போட்டேன்னா ஏரியா வைஸ் சேல்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் சேல்ஸ் மேனேஜரையும் கமிஷனையும் கனெக்ட் பண்ணலாம். கமிஷன் நமக்கு ஒன்று இருக்குல்ல, ஸோ எவ்வளோ ஏரியாவில் எந்த சேல்ஸ் மேனேஜருக்கு எவ்வளோ கமிஷன் வந்திருக்குன்னு தனியாக அது ஒன்று கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் வந்து வேற வேற டைமென்ஷனில் நீங்கள் டேபிளை வந்து எப்படி வேணால் ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் இதில் போட்டுக்கலாம். கமிஷனை போட்டு சேல்ஸ் எடுத்துட்டு இந்த ஏரியாவுக்கு பதிலாக சேல்ஸ் மேனேஜரை போட்டோம்னா எந்த சேல்ஸ் மேனேஜருக்கு எவ்வளோ கமிஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரியும். அதுவும் இயர் வைஸ் வேணும்னா இயர் வைஸ் சேர்த்துக்கலாம். இயர் வைஸ் எவ்வளோ கமிஷன் யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு. அது மாதிரி எனக்கு வந்து இயருக்குள்ள சேல்ஸ் மேனேஜர் வைஸ் வரணும்னாலும் வச்சுக்கலாம், சேல்ஸ் மேனேஜருக்குள்ள இயர் வைஸ் வரணும்னாலும் வச்சுக்கலாம். எப்படி வேணா நம்ம கன்வீனியன்ட்டுக்கு இதை மாத்திக்கலாம். இந்த ரோலை நீங்க வந்து எப்படி ஆர்டர் வச்சுருக்கீங்கிறத பொறுத்து அந்த டேபிள் மாறுறத வந்து நீங்க பாத்துக்கலாம். நான் இயர் வந்து செகண்ட் வச்சேன்னா இயர் வந்து சேல்ஸ் மேனேஜருக்குள்ள வந்துடுறது, இயரை ஃபர்ஸ்ட் வச்சேன்னா சேல்ஸ் மேனேஜர் வந்து இயருக்குள்ள வந்துடுறாரு. அந்த மாதிரி இந்த பிவட் டேபிள் வந்து அப்படி ஆப்ரேட் பண்ணலாம். ஒரு டேபிளே வந்து 10 விதமா பிரிச்சு மேயறதுக்கு இந்த பிவட் டேபிள் தான் வந்து பெஸ்ட். ஸோ இதுல தேவையில்லாத கண்டென்ட்டே வந்து தெரியாது. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த லெவலுக்கு டேபிளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஃபுல் டேபிளும் எனக்கு வந்து வேணும்னாலும் இதுல கிரியேட் பண்ண முடியும். எல்லா ஐட்டமோட மொத்தமா எனக்கு கிரியேட் பண்ணணும்னாலும் கிரியேட் பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நான் வேணும்னாலும் வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். மேல வந்து காலம்ல வந்து சேல்ஸ் மேனேஜரை வச்சுக்கிறேன், சேல்ஸை வந்து சம்ல வச்சுக்கிறேன். ஒரு பக்கம் இயர், ஒரு பக்கம் சேல்ஸ் மேனேஜர் வந்திருக்கு. ஸோ இது வந்து 2 டைமென்ஷனல் டேபிள். இந்த பக்கம் பாத்துக்கலாம், இந்த பக்கம் பாத்துக்கலாம். 3 டைமென்ஷனல் வேணாலும் இதுல செட் பண்ண முடியும். இதுலயே வந்து நான் ஏரியா தூக்கி போட்டேன்னா அதுல வந்து கந்தனுக்குள்ளே பாத்தீங்கன்னா 5 பிளேஸும் வந்திருக்கும். உங்களுக்கு 5 பிளேஸும் வந்திருக்கும். இது வந்து 3 டைமென்ஷனல். ஓகேவா? ஸோ மல்டி டைமென்ஷனலும் வைக்கலாம். பிளஸ் இந்த டேபிளை வந்து எப்படிலாம் நீங்க அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படிலாம் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து சம் மட்டும் இல்ல, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இதுல வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் பிவட் டேபிள் தான் வந்து நம்ம. ஸோ பிவட் டேபிள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு டூல்.
நம்ம இன்ட்ரோ தான் கொடுத்துருக்கோம். இன்னும் பிவட் டேபிள்ல நிறைய விஷயம் இருக்கு, ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம்.